என் பேர் குழந்தைநாதன். நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த லால்குடியில் இருக்கிறேன். நாதன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஏஐங்கிற ஒரு விஷயமே வந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. 6 மாசமா நான் ஒவ்வொரு இடமா எங்கெங்க கிளாஸ் ஏஐ போட்டாலும் உடனடியாக இப்போ பேர் கொடுத்து போயிடுவேன் நான். அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன், எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். நான் ஒரு உடல் ஊனம் இருப்பேன். அதனால எனக்கு வந்து ஏஐ தான் இனிமேல் எதிர்காலங்கிற நான் முடிவுக்கு வந்துட்டேன். அதனால நான் வந்து உட்காந்து சம்பாதிக்கிறேன். அதனால முடிவு பண்ணிட்டேன், ஏஐக்குள்ள நான் எக்ஸ்பர்ட் ஆகணும். நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி போய் முன்னாடி அந்த இடத்த நம்ம அடைஞ்சிடணும். ஏன்னா நம்ம லேட்டாக தான் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிட்டுருக்காங்க. இதனால் வரைக்கும் எனக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க தெரியாது. ஏன்னா நான் ஒரு ஹேண்டிகேப்டுங்கிறதால ஃபோட்டோ வீடியோலாம் எனக்கு எடுக்க தெரியாது, அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் கடையில் உட்காந்துட்டு பாஸ்போர்ட் போடுறது இந்த மாதிரியான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ யோசனை பண்ணும்போது நமக்கு இதுவே வந்து எதிர்காலமாக இல்லாமல் இருக்கும்போது இருண்ட காலமாக இருந்தது. ஆனால் ஏஐ வந்து இது எனக்கு வந்து பெரிய பிரைட்னஸ் கொடுத்துருக்கு லைஃப்பில். நீ உட்கார்ந்து நான் செய்யறேன், நான் தான் கிங் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்தது காரணமே இந்த ஏஐ தான். அதோடைய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு ஒன்று பார்த்தேன். தாஸ் தனிகாசலம் ஃபேஸ்புக் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நான் என்னோட அண்ணன் வந்து பரசுராம அண்ணன் வந்து மணப்பாறையில் இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சு விட்டாரு. பாருங்க இதை பற்றி போகலாமா அப்படின்னு கேட்டார். நான் ஒரே சொல்லிட்டேன், என்ன நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா, நானும் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புக் பண்ணலை நான். ஆனால் டெய்லி என்கொயரி பண்ண அவர்கிட்ட. ராமநாத் சார் ஃபோன் அடித்தேன். அதில் உள்ள 2 நம்பரில் ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு தாஸ் சாருடைய நம்பருக்கு ஃபோன் அடித்தேன். அது பொலைட்டாக பேசினார். பேசின விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமேல் பேசினார். திருப்பி நான் ராமநாத் சார் நம்பிக்கை இல்லாமல் திருப்பி ராமநாத் சாருக்கும் ஃபோன் அடித்தேன். 2-3 நாளாக தொடர்ந்து அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என்னோட டவுட்ஸ், ஏன் சார் ஃபேஸ் சரியாக வர மாட்டேங்குது, எனக்கு நான் இது வரைக்கும் செஞ்சு பார்த்து ஃபேஸ் சரியாக வராது. திருப்பி நான் வேணால் ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து வச்சு திருப்பி அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி அதை வச்சு அப்படி தான் வந்து நான் என்னுடைய வேலைகளை முடிச்சுக்கிட்டேங்க. எனக்கு ஃபேஸ் வரல. நான் தான் சொன்னேன், சார் நான் வந்தால் ஃபேஸ் எனக்கு கரெக்டாக வரணும் சார். எனக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் கார்டு அடிக்கணும், இன்விடேஷன் அடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் சார் நான் வந்தது. அதை முழுமையாக எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாரு தாஸ் சாருக்கும். அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ராமநாத் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.